இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த ஆண்டு நடந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை இலக்காக வைத்து இந்த தாக்குதலை இந்தியா நடத்தியது. 88 மணி நேரம் நீடித்த இந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் பல விமான தளங்களை சிதைத்து இந்திய விமானப்படை துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது. அதன் பிறகு இரு நாடுகளிடையே நடந்த 4 நாள் சண்டையில் பாகிஸ்தான் மண்ணை கவ்வியது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தனர். அதே சமயம் டிரம்பின் இந்த கூற்றை இந்தியா அடியோடு மறுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறுத்தப்பட்டதில் 3ஆம் நாட்டின் தலையீடு இல்லை என்று தெரிவித்திருந்தது. பாகிஸ்தான் கெஞ்சியதால் போரை நிறுத்தினோம் என இந்தியா அறிவித்தது. ஆனாலும் டிரம்ப் எதை பற்றியும் கவலைப்படாமல் பாகிஸ்தான் இந்தியா போரை நான் தான் நிறுத்தினேன் என தொடர்ந்து கூறி வந்தார். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட இருந்த அணு ஆயுத போரை நான் தான் நிறுத்தினேன் என டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். வாஷிங்டனில் அவர் கூறுகையில், கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியா பாகிஸ்தான், இஸ்ரேல், ஈரான், தாய்லாந்து, கம்போடியா உள்ளிட்ட 8 போர்களை தான் நிறுத்தியுள்ளதாக கூறினார். தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட இருந்த அணு ஆயுத போரை நான் தான் நிறுத்தினேன் என தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இதுநாள் வரை 90 முறை இந்த கருத்தை டிரம்ப் கூறியிருக்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இதுதான் முதல் முறையாகும். டிரம்பின் இந்த கூற்றை மேற்கோள் காட்டி மத்திய அரசை காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் கூறுகையில், மோடியின் நல்ல நண்பர் வாஷிங்டனில் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்று கூறுவதில் செஞ்சுரி அடிக்க உள்ளார். ஆனால் பிரதமர் மோடியோ இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகிறார் என கிண்டலாக கூறினார்.